திருவாக்கும் செய்கருமங்கை ஓட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கொப்போர்தம் கை ஊழியர்கோன் உட்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மதி பிளந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோர் ஒன்றொன்ற பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஓர திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்வளைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை அவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமரி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, திருஞான சம்பந்தர் தேவாரம் திரு விஷயமங்கை பதிகம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். மேலே திருப்புறம்பயம் படித்தோம். இது 3ஆம் திருமுறை பதிகம் 17. இந்த ஸ்தல வரலாறு இந்த பதிகத்தில் குறிப்பிட்டு பாடப்பட்டிருக்கிறது. அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். விஷயன் வழிபட்டு வரம் பெற்ற தலம் விஷயமங்கை என்று சொல்லப்படுகிறது. விஷய என்ற சொல்லு அருச்சனனை குறிக்கிறதாக கருதப்படுகிறது. விஷயமங்கை இதை அப்பர் சுவாமிகள் திருக்குறுந்தொகை பாடல் 8 பாடியிருக்கிறது. இந்த பதியத்தை பார்ப்போம். இந்த பதியத்துக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த ஸ்தலத்துக்கு சென்றதை சேக்கிழார் பாவினது இசை வழி பாடி அங்கு அகன்று, முந்தின ஸ்தலத்தை விட்டு யாவரும் தொழுதுடன் ஏத்த எய்தினார் மூலகுய நஞ்சுண்ட மூர்த்தியார் மேவிய பெருந்திரு விஷயமங்கையில். விஷயமங்கைக்கு இறைவன் எழுந்தள்ளி இருக்கிற விஷயமங்கை என்ற அளவு தான் அடைமொழி கொடுத்திருக்கிறார். அங்கணர் விஷயமங்கையினில் தம் தனி ஆலயம் சூழ்ந்து தாழ்ந்து முன் வந்தனை செய்து கோதனத்தை மன்னிய செந்தமிழ் மாலையில் சிறப்பித்து ஏற்றினார். அது 2வது பாடலே இருக்கிறது. இந்த பதியத்தில் கோதனத்தை மன்னிய என்றது இடபதேவர் வழிபட்டதை குறிப்பிடுகிறார். அதை திருஞான சம்பந்த சுவாமிகள் 2வது பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை எடுத்து சேக்கிழார் பெரிய புராணத்தில் பாடியிருக்கிறார். இனி இந்த பதியத்துக்கு போகலாம். மருவமர் குழல் உமை பங்கர். மறு என்பது மனம், வாசனை. மருவமர் குழல் மனம் பொருந்திய குழல் என்று அர்த்தம். மருவமர் குழல் உமை பங்கர் வார்சடை அறவமர் கொள்கையம் அடிகள். வார்சடையின்கண், வார்சடை என்பது நீண்ட சடையின் அர்த்தம். வார்சடை அறவமர் கொள்கையம் அடிகள் கோயிலாம். குரவு அமர் சுரபுன்னை கோங்கு வேங்கைகள் இதெல்லாம் மரத்தினுடைய வரிசைங்க. குராமரம், சுரபுன்னை மரம், கோங்க மரம், வேங்கை மரம். அப்போ மரப்பூ, கோட்டுப்பூ, கொடிப்பூன் பூ வகைகள் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வகையில் இது கோட்டுப்பூ என்ற வகையில் அடங்கும். விரவிய பொழிலணி விஷயமங்கை, பொழில்களாலே அழகு பெற்றிருக்கின்ற விஷயமங்கை. அடுத்த பாடல் போகலாம். கீதம் முன் இசைதர கிளரும் வீணையர் பூதம் முன் இயல்புடை புனிதர் பொன்னகர். வீணையர் கீதம் இசைக்க பூதம் நின்று ஆட இயலுதல் என்ற பொருள். கோதனம் வழிபட, இதுதான் பெரிய புராணத்தில் சேக்கிழாரால் எடுத்து சொல்லப்பட்டது. கோதனம் என்பது இங்கே இடபதேவரை குறிக்கிறது. கோ என்பது பசு என்ற வகை. கோதனம் வழிபட குலவு நான்மறை வேதியர் தொழுதெழு விஷயமங்கை. இந்த ஸ்தலத்தில் வேதியர்களுடைய சிறப்பை சொன்னார். அடுத்த பாடல் அக்கு அரவு அறையினர். அக்கமணியும் அறவும் அறையில் அணிந்தவர். அக்கு அரவு அறையினர் அறிவை பாகமா தொக்கநல் விடையுடை சோதி
அவருடைய தொன்னகர் அறிவை பாகமா தொக்க, அறிவையே ஒரு பாகத்திலே கூடியிருக்கின்ற என்ற அர்த்தம். தொகுதல் என்பது சேர்ந்திருத்தல் அர்த்தம். தொக்க நல் விடையுடை சோதி தொன்னகர் தக்க நல் வானவர் தலைவர் நாள்தோறும் மிக்கவர் தொழுதெழு விஷயமங்கை. வானவர் தலைவரும் மற்றும் மிக்கோரும் என்று அர்த்தம் பண்ணணும். தொடைமலி இதழியும், இதழி கொன்றை. தொடைமலி இதழினா மாலையாக பூக்கின்ற கொன்றை, சரக்கொன்றைன்னு பேர். அது நீளமாக தொங்கும், அது மாலை மாதிரியே இருக்கும், அதுக்காக அப்படி சொல்கிறோம். தொடைமலி இதழியும் துன்னெருக்கோடு புடைமலி சடைமுடி அடிகள். எருக்கும் கொன்றையும் புடைமலிந்திருக்கு. புடைனா பக்கம், பக்கத்தே தெரிந்திருக்கின்ற புடைமலி சடைமுடி அடிகள் பொன்னகர் படைமலி மழுவினர் பைங்கண் மூரிவள் விடைமலி கொடியணல் விஷயமங்கையே. தோடமர் காதினன் துதைந்த நீற்றினன் ஏடமர் கோதையோடு இனிது அமர்விடம். ஏடு மலர்களின் இதழ், ஆனால் ஏடமர் கோதை மலர்கள் இணைந்த கோதை. ஏடமர் கோதையோடு, கோதை என்பது உமையம்மை குறித்தது. இனிதமர்விடம் காடமர் மாகரி கதற போர்த்ததோர் வேடமதுடையனல் விஷயமங்கையே. இது களிற்றுரிவை போர்த்த மூர்த்தியை சொல்லுகிறார் பின்னிரண்டு வரியில். காடு அமர் மாகரி கதற போர்த்ததோர், அதன் தோலை உரித்து போர்த்து கொண்ட என்று அர்த்தம். போர்த்ததோர் வேடமதுடையனல் விஷயமங்கையே. மைப்புரை கண்ணுமை பங்கன் கரிய கண் என்ற அர்த்தம். மை என்பதுக்கு மேகம் என்ற அர்த்தம் பண்ணி, புரை என்பது ஒப்பு, மேகம் போல கரிய கண் என்று. மைப்புரை கண் உமை பங்கன் வண்டழல் ஒப்புரை மேனியன் தழலை ஒப்பாக சொல்லக்கூடிய மேனியன். ஒப்பு உரை, அங்கே மை புரை, முதல் வரியை மை புரை என்று பிரிச்சுக்கணும். மையை ஒத்த, மை என்பது மேகம். ரெண்டாவது ஒப்புரை என்பது ஒப்பு உரை, ஓமை சொல்லத்தக்க என்று அர்த்தம் பண்ணணும். ஒப்புரை மேனியம் உடையவன் நகர் அப்போடு மலர்கோடு அங்கு இறைஞ்சி வானவர். வழிபாட்டுக்கு தண்ணீரும் மலரும் தான் முக்கியம். அப்போடு சலம்போடு தூகம் மறந்தறி என்று நம்ம. அப்போடு மலர்கோடு அங்கு இறைஞ்சி வானவர் மெய்ப்பட அருள்புரி விஷயமங்கு. மெய்ப்பட, மெய்யின் கண்ணே பொருந்துமாறு என்று அர்த்தம் பண்ணும். படுதல் என்று இந்த இடத்துல பொருந்துதல். மெய்ப்பட, மெய்யின் கண்ணே பொருந்துமாறு. மெய்யின் கண்ணே பொருந்துதல் என்ன? வழிபாட்டிலே பயின்று செல்ல செல்ல அசத்து நின்று நீங்கி சத்தினிடத்திலே பொருந்துவோம் என்று அர்த்தம் பண்ணுவோம். அதனால் மெய்ப்பட அருள்புரி விஷயமங்கை. இரும்பொனின் மலைவீலின் எரி சரத்தினால். இரும்பொன்னின் மலை, மேருமலை, பொன்னிறமுடைய மலை. பொன்னின் மலை, பொனின் மலைன்னு வந்தது பாட்டுக்காக. இரும்பொனின் மலை விலின், வில்லின் வர வேணும், விலின்னு வந்தது. இதெல்லாம் பாட்டுக்காக மத்தியில் ஒரு எழுத்து குறைஞ்சி வருங்க. இரும்பொனின் மலைவிலின் எரி சரத்தினால் வரும் புறங்களை பொடி செய்த மைந்தன் ஊர் சுரும்பமர் கொன்றையும் தூய மத்தமும் விரும்பிய சடையணல் விஷயமங்கையே. கொன்றை மத்தம், மத்தம் ஓமத்து. உளம் கைய இருபதோடு ஒருபதும் கொடு. உளம் கைய, கைய என்பது கைக்க என்னும் பொருள். கைத்தல்னா கசப்படைய என்ற அர்த்தம். உளம் கைய இருபதோடு ஒருபதும் கொடு ஆங்கு அளந்து அரும்வரை எடுத்திடும் அரக்கனை. 10 தலையும் 20 தோளும். அதை மனசில் பார்த்தான். நமக்கு இருக்கிற பலம் யாருக்கு இருக்குது அப்படின்னு நினச்சான். நமக்கு எதிரே இந்த மலை இருக்கிறதா அப்படின்னு மனசில் அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்தது. அதனால் அதை பெயர்த்து எடுக்க முற்பட்டான். அப்படி முற்பட்டு பெயர்த்தெடுத்த அரக்கனை தளர்ந்து உடல் நெறிதர அடர்த்த தன்மையன். அவன் 20ம் 10ம் இருக்குதுன்னு வலிமை பாராட்டினான். அவன் ஒரு விரலால் ஊன்றி அவன் தளர்ந்து போகும்படி செய்தான். அது சொன்னார். தளர்ந்துடன் நெறிதர அடர்த்த தன்மையன் விலங்கிழையொடும் போகும் விஷயமங்கை. மண்ணினை உண்டவன் தெரியும். மலரின் மேலுரை அண்ணல் பிரம்மா. அண்ணல்கள் தமக்கு அளப்பரிய அத்தனோர். அண்ணல் கடமக்கு அப்படின்னு இருக்கும். அண்ணல்கள் தமக்கு, அந்த டானாவை இள்ளும் தாவுமா பிரிச்சுட்டிங்கன்னா சரியாக போகும். அண்ணல்கள் தமக்கு அளப்பரிய அத்தனூர் தன்னருஞ்சாந்தமும் பூவும் நீர்கொடு விண்ணவர் தொழுதழு விஷயமங்கையே. அங்கே நீரும் பூவும் ரெண்டு சொன்னார். இங்கே சாந்து, சந்தனம் சொல்லியிருக்கின்றன. இதெல்லாம் பூசைக்குரிய பொருள்கள். கஞ்சியும் கவளமுன் கை கவனர். கவனர் மாறுபட்ட கொள்கையை உடையவர் என்று அர்த்தம். கஞ்சி உண்பவர்கள்
கவளம் உண்பவர்கள் சமணரும் பௌத்தரும். கஞ்சியுங் கவனம் உன் கமணர் கட்டுரை நஞ்சினுங் கொடியன நமர்கள் தேர்கிறார் செஞ்சடை முடியுடி தேவன் நன்னகர் விஞ்சையர் தொழுதழு விஷயமங்கையே. விண்ணவர் தொழுதழு விஷயமங்கையை நன்னிய புகழியுள் ஞானசம்பந்தன் பண்ணிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் புண்ணியர் அவர் சிவகதி புகுதல் தின்னும். நாம் சிவபுண்ணியம் செய்யணும், சிவபுண்ணியம் உடையவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் சிவ வழிபாடு செய்ய வேணும். அதுக்கு முடியலைன்னா ஒரு தேவார பதிகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கலாம். தேவாரத்தை ஓதுபவர்கள் புண்ணியர் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடல்.